வணக்கம். உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு வாழ்வியல் நெறி எது தெரியுமா? தனி மனித ஒழுக்கம். அதத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. தனி மனித ஒழுக்கம்னா என்னங்க? நம்மளுடைய அடுத்த கேள்வி அதுவாதான் இருக்கும். ஒருவர் தன் வாழ்வில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வாழ்வதுதான் தனி மனித ஒழுக்கம்னு சொல்றாங்க. குற்ற உணர்ச்சியா? குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதுதான் நம்ம மனதில் உதிக்கும் அடுத்த கேள்வியா இருக்கும் இல்லையா? ஒரு மனிதர் தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையாக பொய் சொல்லாம யாருடைய மனதையும் காயப்படுத்தாம கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தையை போல இருந்தா குற்ற உணர்ச்சியே வராதான். ஏன் குற்ற உணர்ச்சியே தோன்றாதுன்னு சொல்றாங்க. சரி, தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்றதுனால என்ன பயன்? இந்த உலகத்துல ஒரு மாபெரும் மனிதநேயம் மிக்க சமூகம் உருவாகுமா அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. ஏன்னா மனிதநேயத்தின் அடிநாதமே அடித்தளமே தனி மனித ஒழுக்கம்தான். இதத்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் மேற்கோள் காட்டி ஐரோப்பா பாராளுமன்றத்துல பேசிய உரை இன்றளவும் உலக அரங்கில் வியப்பாக பார்க்கப்படுது. அப்படி என்ன உரை பேசியிருப்பார்? மனதில் நேர்மை இருந்தால் குணத்தில் அழகு சேரும், குணத்தில் அழகு சேர்ந்தால் வீட்டில் நல்லிணக்கம் பிறக்கும், வீட்டில் நல்லிணக்கம் பிறந்தால் நாட்டில் ஒழுக்கம் இருக்கும், நாட்டில் ஒழுக்கம் இருந்தால் உலகில் அமைதி நிலவும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அமைதியான உலகம் படைக்க அனைவரும் முயற்சிப்போம். நன்றி.